ஒரு இன்னசென்ட் ஆடியன்ஸ் இருக்கான்ல, ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல போய் அது முழு படம் வந்து எப்படி என்ன இதெல்லாம் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட வந்து தான். அங்கேயே உட்காந்து அனாலிசிஸ்லாம் இல்ல. நான் சில படங்கள் பேர்லாம் சொல்ல விரும்பல. அந்த ஆக்டர்ஸ்க்கு அவங்களோட டிசாஸ்டர் ஃபிலிம்ஸ் தான் அது. நான் அத என்ஜாய் பண்ணியிருக்கேன் நான் தியேட்டர்ல. அந்த மூட்ல நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு பெரிய கேள்வி எனக்கு ரிக்ரெட்ஸும் கிடையாது. அந்த ஆடியன்ஸ் வந்து நம்ம ஒன்ஸ் ஒர்க் பண்ண பிறகு இப்ப நம்ம சோசியல் மீடியா வந்த பிறகு அந்த ஆடியன்ஸோட மனநிலையே மாறி போச்சு. அ இன்னும் சொல்லப்போனா, நான் அடிச்சு புடிச்சு டிக்கெட்ட கையில ஃபீல் பண்ண காலகட்டமே சினிமா மேல வச்சிருந்த ஈர்ப்பு வேற. இன்னைக்கு நான் எல்லாமே பட்டன தட்டுனோனே எனக்கு டிக்கெட் விழுந்துருது. நான் இப்ப கூட அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். நாங்க இப்போ டிக்கெட் புக் பண்ணா ஜேஜே காலேஜ்ல இருக்கும்போது பைக் வச்சிருக்க 2 பசங்கள முன்னாடியே அனுப்பிச்சிருவோன்னு. மச்சான் ஃபுல்லு கில்லு ஆயிர போதுடா. நீங்க முதல்ல போயிருந்தா நாங்க பஸ் புடிச்சு நாங்க 15 பேர் வர்றதுக்கு டைம் ஆகும். நீ போய் எடுத்து வச்சிருன்னு சொல்லி போவோம் இல்லையா? இன்னைக்கு அப்படி இல்ல. நீ கிளாஸ்லயே உட்காந்து நீங்க டிக்கெட் போட்டு இப்ப போலாமாடா, இப்ப கிளம்புனா கரெக்ட்டா இருக்குமா? கூகுள்ல போட்டீங்கன்னா அது டைம் சொல்லிரும். இங்க இருந்து தியேட்டருக்கு 40 நிமிஷத்துல போயிரலாம்னு சொல்லி. கிளம்புறதுக்கு முன்னாடி ரிமைண்டர் வந்துருது.